வெல்கம் டு மனமும் சுவையும் சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான வெஜ் கார்ன் க்ரீமி சூப். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சூப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பட்டர் ஒரு ஸ்பூன், இப்போ 6 பல்லு பூண்டை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஆனியனை ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் 1 கப், கேரட் இதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் 1 கேரட், 6 பீன்ஸை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக பச்சை பட்டாணி. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வேகிறதுக்காக 500 ml தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் ஸ்டாக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு வேக வைக்கிற தண்ணி தான் வெஜிடபிள் ஸ்டாக்கு, அதையும் ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வேகட்டும், க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஊற்றும் போது உங்களுக்கு சூப் ரொம்ப திக்காக இருக்கும், அதுக்காக 2 மினிட்ஸ் இப்போ ரெடி ஆகட்டும். பாருங்கள் சூப் எவ்வளோ திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட சூப் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வெஜ் கார்ன் க்ரீமி சூப்பை இன்னும் டேஸ்ட்டாகவும் ஆக்கிறதுக்காக நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 500 ml. இதில் ஒரு கட்டி நூடுல்ஸை இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் நூடுல்ஸை வேணாலும் இதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம நூடுல்ஸை ஹாஃப் பாயிலாக ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வேக வைக்க வேண்டாம், பாதியாக வெந்தால் போதும். இப்போ ஹாஃப் பாயில்டு நூடுல்ஸில் 2 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரை இதில் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். ரெடி பண்ணதை இப்போ சூடான ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ அழகாக மொறுன்னு மாறி இருக்கு பாருங்கள். இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சூப்பை சூப் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான கிரன்ச்சியான க்ரீமி சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச நூடுல்ஸை போட்டு ஒரு சின்ன டிப் கொடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.